திமுக சார்பில் திமுக சார்பில் விரைவில் தொகுதி பங்கீடு குழு அமைக்கப்படும் எனவும், சட்டப்பேரவை அலுவலர்கள் கூட்டம் நிறைந்தவுடன் வருகின்ற பிப்ரவரி 22 முதல் திமுக அதனுடைய தோழமை கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் தொகுதி பங்கீட்டு குழு விரைவில் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற பிப்ரவரி 22 முதல் திமுக தனது தோழமை கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து திமுக தலைமை கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான களப்பணிகளில் கழக உடன்பிறப்புகள் சுற்றி சுழன்று பணியாற்றி வருகிறார்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை நிறைவடைந்திருக்கிறது. இதற்காக மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள், பகுதி நேர ஒன்றிய கழக செயலாளர்கள், நிர்வாகிகள் என அனைவருமே தீவிரமாக பணியாற்றிட்டு வராங்க. ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை, எண் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, மேற்கு மற்றும் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு, டெல்டா மற்றும் தெற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு என வெற்றிக்கணி பறிப்பதற்கான அடிப்படை பணிகளை அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகிறார்கள். இனிவரும் நாட்களில் வீடு வீடாக வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரையை மகளிர் படை மேற்கொள்ள இருக்கிறது. மேலும் வாக்குச்சாவடி குழுவினருக்கு 4 பயிற்சி மாநாடுகள், திருச்சியில் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் மாநாடு என இடைவிடாத களப்பணிகள் ஒரு புறமும், திராவிட மாடல் அரசின் மூலமாக அடுக்கடுக்கான நலத்திட்டங்களின் அமலாக்கம் மறுபுறமும் ஒவ்வொரு நாளும் நடந்து வருகின்றன. தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்து வருகின்றனர். இதுவரையிலும் 75,000 கோரிக்கைகளும் பரிந்துரைகளும் பெறப்பட்டிருக்கின்றன. வருகின்ற 17 முதல் தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ந்து அதன் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில திமுக சார்பில் விரைவில் அமைக்கப்பட இருக்கக்கூடிய தொகுதி பங்கீட்டு குழுவானது சட்டப்பேரவை அலுவல்கள் நிறைவடைந்தவுடன் பிப்ரவரி 22 முதல் தோழமை கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.